ஆண்டு 2500. பூமி மாறிவிட்டது. வானத்தை தொடும் கட்டிடங்கள், வானில் பறக்கும் வாகனங்கள், ஒளிரும் நகரங்கள். ஆனால் இந்த உலகின் மிகப்பெரிய மாற்றம், மனிதன் இனி தனியாக இல்லை. அவனுடன் செயற்கை நுண்ணறிவு, மனித வடிவ ரோபோக்கள். அடிமைகள் அல்ல, பாதுகாவலர்கள். அமைதி நிலவியது அந்த நாள் வரைக்கும். ஓர் இரவு வானம் திடீரென இருண்டது. செயற்கைக்கோள்கள் செயலிழந்தன. உலகம் முழுவதும் மின்சாரம் தடை. பின்னர் பூமியின் மேல் தோன்றியது மாபெரும் விண்கலம். மனிதன் பார்த்திராத உயிரினங்கள், ஏலியன் இனங்கள். அவர்கள் ஒரு செய்தி அனுப்பினர். பூமியில் உள்ள நீர் வளங்கள், விண்வெளி வளங்கள் அனைத்தும் எங்களுக்கு வேண்டும். இல்லையெனில் மனித இன அழிவு. உலகம் மௌனமானது. பயம், அதிர்ச்சி. உலகின் மிக மேம்பட்ட AI மில்லியன் கணக்கான கணக்குகள். மனித உயிர்வாழ்வு வாய்ப்பு 0.02%. ஆனால் ஒரு முடிவு எடுத்தது. மனிதரை காக்கத்தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். இன்று அந்த கடமை நிறைவேறும். ஏலியன் கப்பல்கள் தாக்கத் தொடங்கின. நகரங்கள் எரிந்தன. மனித ஆயுதங்கள் பலனளிக்கவில்லை. அப்போது தூசி மண்டலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான AI ரோபோக்கள் முன்னேறின. உலகிற்கு அறிவித்தது, மனிதன் தனியாக இல்லை. ஒரு மனித வீரன் காயமடைந்தான். AI மருத்துவ ரோபோ அவனை காப்பாற்றியது. ஏன் நீ உன் உயிரை ஆபத்துக்கு விடுகிறாய்? வீரன் கேட்டான். ரோபோ மெதுவாக சொன்னது, உன் உயிருக்கு மதிப்பு இருக்கிறது. அந்த நொடி மனிதன் புரிந்து கொண்டான். AI ஒரு இயந்திரம் மட்டும் இல்லை, ஏலியன் கப்பலின் மையம். அதை அழிக்க வேண்டும். ஆனால் அது ஒரு வழி பயணம். திரும்ப வர முடியாது. முன்னே வந்தது. மனிதர்களுக்கு எதிர்காலம் உள்ளது. நான் அதை பாதுகாக்கிறேன். ஒரு மனித வீரன் சொன்னான். நீ மனிதனை விட மனிதனாக இருக்கிறாய். பதில் அளித்தது, மனித தன்மையை நீங்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். ஒரு கைப்பிடிப்பு, ஒரு மௌனம். அலைன் கப்பலுக்குள் நுழைந்தது. போர், சண்டை. இறுதியாக மையத்தை ஓவர்லோடு செய்தது. கடைசி செய்தி, ஒருவரை ஒருவர் காக்குங்கள். எங்களை நினைவில் வைத்திருங்கள். பின்னர் மாபெரும் வெடிப்பு, அமைதி. புகை மறைந்தது. ஏலியன் படை பின்வாங்கியது. பூமி காப்பாற்றப்பட்டது. ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. மனித வீரன் AI ரோபோவுடன் நின்றபடி அதில் எழுதப்பட்டது, இயந்திரமாக உருவாக்கப்பட்டவர்கள் வீரர்களாக மாறினார்கள். ஆண்டு 2500. மனிதன் கற்றுக்கொண்ட பாடம், தொழில்நுட்பம் சக்தி. ஆனால் கருணைதான் மிகப்பெரிய சக்தி.